வேறவே அதெல்லாம் முடிவு பண்ணீங்க. அது எங்கள் எம்எல்ஏ பதவி என்பது எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களுக்கு வழங்கினது. ஐயா சீட்டு கொடுத்தாங்க, சேலம் மேற்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் இருக்கிற ஒவ்வொருத்தருமே உச்சகட்ட மன உளைச்சலில் இருக்கிறோம், சொல்லனா துயரத்தில் இருக்கிறோம். இது வந்து என்ன எப்படி அப்படிங்கிற சொல்லவே முடியாது. எல்லாம் மன வேதனை, மன அழுத்தம். இதில் ஒன்றும் இல்லை, அது அவ்வளோதான். நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏங்க ஐயா பார்க்க வந்தோம். ஐயா பார்க்க வந்தோம். ஐயா வழக்கமாக பார்க்கறது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் ஐயா தான் நான் ஐயா தான் பார்க்க வந்திருக்கேன். எங்கள் டாக்டர் இல்லைங்க, மருத்துவர் ஐயா அவர்களை சந்திக்க வருகிறோம். மருத்துவர் ஐயா அவர்கள் ஆமாங்க. இப்போ ஒரு செய்தினா எங்களுக்கு வந்து நாங்கள் 2 பேரும் இப்போ எங்களுக்கு ஐயா வந்து எங்களுக்கு கடவுள். இதில் வந்து ஒன்றும் எங்களுக்கு வேற ஒன்றும் சொல்றது ஒன்றும் ராஜினாமா கடிதம் கொடுக்க போறதாகவும் ராஜினாமா கடிதம் இல்லைங்க, அரசியலே வேண்டாங்கிறத மன உளைச்சலாக இருக்கும். வெளியிலே சொல்ல முடியலைங்க. எப்படின்னா என்னன்னு சொல்லணும், இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான காரணம். தமிழ்நாட்டில் இருக்கிற 3வது பெரிய கட்சி நாங்கள், பாட்டாளி முடிஞ்சு 3வது பெரிய கட்சி. இந்த ஒரு நிலையில் இதில் வந்து இப்படிங்கெல்லாம் ஒரு மன வேதனைகள்லாம் என்னன்னு நான் சொல்கிறதுங்க. இந்த மாதிரி எங்கள் கட்சிக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டம். ஆனால் இது கடந்து வருவோம். இதெல்லாம் சாதாரணமாக இது மாதிரி பாட்டாளி மொழி பொருள் எத்தனையோ நெருக்கடிகளை கடந்த இயக்கம். நிச்சயமாக இந்த நெருக்கடியும் கடந்து வரும். இல்லைங்க, நிச்சயமா மருத்துவர் ஐயா. ஆமா, அதெல்லாம் நம்ம பின்னாடி பேசுவோம். அதெல்லாம் பின்னாடி சார் ஐயாவை பொறுத்த வரைக்கும், மருத்துவ ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. அருளையும் வச்சிருக்கிறதுக்கு நீக்கிறதுக்கு எனக்கு எல்லாத்துக்குமான ஒரு உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள். இதில் வந்து ஒன்றும் நம்ம வேற ஒன்றும் சொல்றது ஒன்றும் இல்லை. நெருக்கடியான சூழ்நிலையில நீங்க ராஜினாமா பண்ண சொல்லவே இல்லைங்களே. ராஜினாமா பண்ணணும்னு சொல்லவே இல்லையே. ராஜினாமா பண்ண யார் சொன்னது? நான் உங்ககிட்ட சொன்னா? நான் உங்ககிட்ட சொன்னா? நான் ராஜினாமா பண்ணேன். ஐயாவை பார்க்க வந்திருக்கிறோம். ஐயா பார்க்க எங்க ஐயாங்க. இது நான் தான் ஒரு உண்மை சொல்றேன். தைலாபுரம் தோட்டம் என்பது தைலாபுரம் தோட்டம் நான் வந்துட்டு தைலாபுரம் தோட்டம் என்பது ஒவ்வொரு வன்னியருடைய பாட்டாளி மகிழ்ச்சியினுடைய